நாங்கள் தூத்துக்குடியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கோம். கடந்த ஒரு 1.5 வருஷமாக நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். இங்கே 24 மணி நேரமும் அன்னதானம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பௌர்ணமி அன்னைக்கு தான் அன்னதானம் கிடையாது, எல்லா நாளுமே அன்னதானம் நடந்துக்கிட்டு இருக்கு. அம்மா வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அதிசயத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வந்த பக்தர்களுக்கு எல்லா நன்மையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது. ஆனால் இந்த ஆலயத்தை கட்டுறதுக்கு எங்களுக்கு என்ன சொல்லலாம், எங்களுக்கு இந்த ஆலயம் வந்து ரொம்ப பெருசாக வளரணும், இன்னும் மேல்மேலும் வளரணும், இன்னும் மக்கள் கூட்டம் பெருகணும். உங்களால் முடிஞ்சது நீங்கள் வந்து அம்மாட்ட கோரிக்கையை வைங்க, அம்மா எல்லாத்தையும் நடத்தி கொடுக்குறாங்க. அதே மாதிரி நாங்கள் நிறைய கோரிக்கை வச்சுருக்கோம், எங்களுக்கு எல்லா கோரிக்கையும் அம்மா நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்ப 1.5 வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். என் வீட்டில் நான் மொத வந்திருக்கிறப்போ ஒரு தெரிஞ்ச அம்மா தான் சொன்னாங்க, நான் வந்து நிறையா அடிமேல அடிபட்டு உட்காந்துருக்கேன், எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து உட்காந்துருக்கேன். கட்டின கணவர்லேருந்து இருக்கிற சொத்துலேருந்து சொந்த அவ்வளோத்தையும் அலாதியாக விட்ட மாதிரி வந்திருந்தேன். நான் வந்திருக்கும் போது ஒரு அம்மா தான் சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, முத்துமணி இந்த மாதிரி போம்மா அப்படின்னு சொன்னாங்க. சரிங்கம்மான்னு சொல்லிட்டு வந்தேன். செல்விக்கான்னு ஒரு அக்கா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்திருக்கும் போது அப்பா சொன்னாங்க ஒரு வார்த்தை, உங்களுடைய மன கஷ்டங்களை எவ்வளோக்கு எவ்வளோ இருக்கோ அவ்வளோத்தையும் வந்து அம்மாட்ட சொல்லி அழுங்க. அவங்க 5 ரூபா தாங்க, 10 ரூபா தாங்க, 5000 தான் 10,000 தான் அப்படின்னு சொல்லி யார்ட்டையும் 5 ரூபா கூட கேட்கல, இது வரைக்கும் கேட்கல. உங்களால் முடிஞ்சது ஒரு சொட்டு கண்ணீரை விட்டு அழுது அம்மாட்ட பணிஞ்சு சொல்லுங்க, அம்மா வந்து உங்களுக்கு